நாளைக்கு திருப்பூரில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க. அதில் பரிசு கொடுப்பதற்காக என்னை திருப்பூர் விசாலாட்சி சண்முகரன் அழைத்தாங்க. அதுக்காக வந்திருக்கேன். சாயங்காலம் மேட்டுப்பாளையத்தில் எங்கள் அமைப்பு செயலாளர் திரு சரவணன் வீட்டு ரிசப்ஷன்லேயும் கலந்துக்க வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் நிர்வாகிகளெல்லாம் சந்தித்து விட்டு நாளை மறுநாள் செல்கிறோம். பிறப்பால் இனி யாரும் முதல்வர் பதவி அந்த மாதிரி இடங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. நேற்றைய விழாவில் அந்த விஜய் பேசின விஷயமாகட்டும், ஆதவர்ஜுனா பேசின விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் முக்கியமான ஒரு கருத்தாக பேசப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்களை உங்களோட முதற்கட்ட ரியாக்ஷன் பண்ணுங்க. அதாவது தேர்தல் அரசியலில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று ஒரு கட்சியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராக வர்றதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்கிற பாயிண்ட்டு அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக புரியல. அதை நீங்கள் விளக்குறீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நேர்மறையாக சொல்லிக்கிறதுனா திமுகவிலிருந்து உதயநிதி போன்றவர்கள் வந்து நேரடியாக அந்த பதவிகளுக்கு வந்துடுறாங்க. அதனால் அந்த மாதிரி இடத்துலேருந்து ஒருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் சொல்ல வராருங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தலில் நின்று எம்எல்ஏ தானே ஜெயிச்சு தானே வர்றாரு. அதை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை வந்து டைரெக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆக்கி கொண்டு போனாங்கன்னா அவர் தேர்தலே நிற்காமல் எம்எல்சியாக இருந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்து பிரைம் மினிஸ்டராக இருந்து போகிற மாதிரி போனால் நீங்கள் அதை குறை சொல்லலாம். தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கப்புறம் ஒருவர் வந்தால் இப்போ தந்தையோ தாயோ அரசியலில் இருக்காங்கிறதுக்காக அவங்க வீட்டு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அரசியலில் வரக்கூடாது, இல்லை ஒரு கட்சியில் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்றும் அப்படி வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக வர்றாங்களே. என்னென்னா ஒருத்தரை வந்து திட்டமிட்டு ப்ரமோட் பண்ணுறது தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதானே சொல்கிறீங்க. அதே மாதிரி ப்ரமோஷன் கூடாது தான். பட் அதை மீறி மக்களும் வாக்களித்து வருகிறார்கள். அதை எப்படி நம்ம தடுக்க முடியும்னு தெரில எனக்கு. இல்லை அரசியலில் வந்து சீனியாரிட்டிங்கிறது முக்கியம்தான். ஆனால் சில பதவிகளுக்கு கட்சி பதவிகள்லையும் ஆட்சியில் பதவிகளுக்கும் சீனியாரிட்டி மாத்திரமே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறதில்ல. நான் எதார்த்தத்தை சொல்கிறேன். நான் ஒன்றும் திமுக ஆதரிச்சோ வாரிசு அரசியல் ஆதரிச்சோ நான் பேசலை. நான் எப்பயும் உங்களுக்கு தெரியும் யதார்த்தத்தை சொல்லுவேன். அதனால் பிறப்பால் ஒருவர் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவரை முன்னிறுத்தக்கூடாதுன்னு அவர் ஆதவர்ஜுன் பேசியிருந்தாருன்னா அவங்க தேர்தலில் நின்று மக்கள் ஏற்றிக்கிட்டு வர்றப்ப நீங்கள் எப்படி அதை தடுக்க முடியும்னு கேட்குறேன். அது எப்படி தவறாக முடியும்? எந்த கட்சியுமே வந்து நாங்கள் 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம்னு சொல்கிறது இயற்கை. அதுபோல் திமுக எங்கள் கூட்டணி ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அகம்பாவம் ஆணவம்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தயவுசெய்து நான் திமுக ஆதரித்து பேசுகிறேன்னு நினைக்கவில்லை, யதார்த்தத்தை பேசுகிறேன். எந்த கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை ஆள போகணும் ஆளணுங்கிற அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற கட்சிகள் எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போங்கிற உத்வேகத்தோடு தான் செயல்படுவாங்க.